எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் கேப்டன் மில்லர் படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். த சாங் டைட்டில் இஸ் கொரநாறு. அதுதான் சாங் டைட்டில். அந்த சாங்கோடைய லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சிங்கிள் கில்லர் கேப்டன் மில்லர் ஒரு மாதிரி தீயாக இருந்துச்சு. நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் அந்த சாங்க்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போதே பிடிச்சிருந்துச்சி. பட் அதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சாங். அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் சிங்கிள். ஸோ இப்போது செகண்ட் சிங்கிள் போஸ்டர்ஸில் நான் பார்த்தேன். தனுஷ் அந்த மாதிரி தாடியெலாம் இல்லாமல் ஒன்லி மீசை மட்டும் முடி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி லுக் இருந்துச்சு. அப்புறம் சிவராஜ்குமார் அவர்களும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸ்டர் சம்திங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இது இந்த சாங் மேபி ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு சாங்காக இருக்கும்ட்டு சொல்லிட்டு என்னோடய ஒப்பீனியன். ஸோ வாங்க போய் பார்த்துருவோம். 3 minutes 36 seconds ஆஃப் சாங். தனுஷ் அவர்களும் சிவராஜ்குமார் அவர்களும் சேர்ந்து ஒரு பாட்டில் அதுவும் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் இருக்குது போல். போஸ்டர்ஸில் பார்த்தோம்ல அது சொல்கிறேன். நான் சாங்லாம் பார்க்கல, போஸ்டர் தான் பார்த்து அதை வச்சா சொல்கிறேன். ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஹே, இந்த கோயில் கோபுரம் மட்டும் காமனாக இருக்குது. இந்த இதில் போஸ்டர்ஸில் சிவராஜ்குமார் அவர்கள் ஓடு உடுக்க சத்தம் பீட்டு. போயிட்டு 2 பேர் டான்ஸு. மியூசிக் சூப்பர்யா. உடுக்க சத்தம், இது நாதஸ்வரம். புவா பாஸ்கர். எஸ், இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். அஃபிஷியலாகவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. லிரிக்ஸ் சுமாதேவி, தேவா அவர்கள் பாடுற பாட்டு. கூட்டங்கள் சூழ்ச்சி செய்துதான் வந்தாலும் ஆடி பேரலை போடு எழுந்து ஆடும் தாண்டவ கொண்டாரு எங்கள் போரானாரு வாய்ஸ், தேவா அவர்கள் வாய்ஸு. கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை படல உரிமை மாலைய போட்டு காத்து நின்றாரு. இந்த ஸ்டெப்பு சிவராஜ்குமார் செம்மையாக இருக்காருப்பா. டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் 2 பேருமே அந்த ஸ்டெப் போடும்போது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு. உங்க 2 பேரும் பிரதர்ஸோ? சிவராஜ்குமார் தான் அண்ணன், தனுஷ் தான் தம்பியோ? டான்ஸ் செம்மையாக இருக்கும் போல 2 பேர் காம்போல இந்த பாட்டில். ஓகே, 12 January ரிலீஸ்.
சொல்லிட்டாங்க அஃபிஷியலாக தெரியும். சிவராஜ்குமார் விடுபட்ட ஸ்டார் நமக்கு தெரியும், நம்ம இண்டஸ்ட்ரியில் தனுஷ் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியும். ஸோ 2 பேருமே ஒரே படத்தில் அது இந்த மாதிரி ஒரே பாட்டில் டான்ஸ் எல்லாம் ஆடிக்காங்கும்போது செம்மையாக இருக்குது. இது வந்து முன்ன சொன்ன மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வர ஒரு சாங் தான். ஏன்னா முன்ன காட்டப்பட்ட அந்த லுக்குக்கும் இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு கோரநாறு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல ஃபேராக. கொரோனாருங்கும்போது இப்போது எங்கள் கெஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஊரில் இப்போ பழைய படங்கள்லாம் வந்து ஒரு ஊரில் பெரிய பணக்காரங்க ஜமீன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி அப்போது அந்த ஏன்னா பீரியாடிக் படம் தான் அது. ஏன்னா அப்போ காலகட்டத்தில் மேபி அந்த ஊரில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பெரிய மனிதரை குறிக்கிற ஒரு வார்த்தையாக வந்து அந்த கொரோனாருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணுற பேர் தான், அப்படி தான் எழுதியிருக்காங்க. அதுலேயே அழகாக தெரியுது. பட் அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன், தப்பு இல்லை. தெரிஞ்ச வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் தனுஷ் அண்ட் சிவராஜ்குமார் அவர்கள் 2 பேருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக சாங்கை வந்து ஹோல்ட் பண்ணுது. லிரிக் வீடியோவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படிங்கும்போது சாங்காக வந்து அந்த ஒரு ஸ்டெப்பு காட்டியிருந்தாங்க டான்ஸ் ஆடுற போர்ஷன். அது அந்த ஒரு போர்ஷனே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது அந்த டான்ஸ் ஸ்டெப்பும் வந்து ஒரு மாதிரி முறைச்சி மேலே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்பு 2 பேர் ஆடும்போது செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்து அழகாக கண்ணை நோத்தவே முடியல, அந்த மாதிரி வந்து அழகாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ விஷுவல்ஸாக வந்து இந்த சாங்க்கு எப்படி இருக்கும், 2 பேரோட விஷுவல்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லலாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு என்ன வரும் 1.5 hour இருக்கா பார்த்துருவோம். அண்ட் எனக்கு என்னமோ 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரியோ கேரக்டரோ எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நடுவில் வந்து ஒரு வயசான அம்மா மாதிரி இருந்தாங்க. அம்மா 2 சைடில் பையன் மாதிரி ஒரு போஸ்டர் காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சிவராஜ்குமார் அவர்கள் தான் வந்து அண்ணன் அண்டு தனுஷ் அவர்கள்ட்ட தம்பி மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. பட் எல்லாமே இருக்கலாம். பட் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி தெரிஞ்சு அந்த போஸ்டரில். மற்றபடி ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் தேவா அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, அப்போ தான் போடும்போது தெரிஞ்சு எங்கேயோ கேட்ட வயசு மாதிரி கேட்கும்போது, ஏன்னா ரீசெண்டாக பெருசாக பாடுறதில்ல. ஸோ வந்து நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்போ இந்த சாங் அவர் பாடியிருப்பாருன்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சு அவங்க தேவா சார் பாடியிருக்காரா அப்படிங்கும்போது அந்த வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ். அந்த ஜிவி பிரகாஷ்குமாரோடைய மியூசிக் அந்த ஸ்டார்டிங் கெஸ் பண்ணிட்டு அந்த சத்தம் வந்து உடுக்க சத்தம் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்புறம் சிவராஜ்குமார் கையில் வச்சுட்டு இருந்தார் அந்த உடுக்கையை. அப்போ ஆமாம் உடுக்க சத்தம் தான், உடுக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உடுக்கையெல்லாம் இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு காமெடி பொருள் மாதிரி இந்த குடுகுடுப்புக்காரங்க கையில் வச்சுருப்பாங்க மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரியான ஒரு சாங் மாதிரி தெரியுது. அதுக்கான மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு டான்ஸ் பீட்டு. ஃபஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு ரா அண்ட் ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கான ஒரு பேக்ரவுண்ட் சாங் மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஊரில் ஒரு ஹாப்பியான சிச்சுவேஷன் அங்கே ப்ளேஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இந்த செகண்ட் சிங்கிள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேட்டவுடனே எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. பீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் பீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லிரிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல சாங், ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருந்துச்சு. ஸோ பஸ் டு சே ஏதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.